ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக்ஸ் பை மிதோன். ஸோ இன்னைக்கு நம்ம இது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ எங்கள் நாள் இங்கே நிற்க கூட முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து மணி வந்து 9:30 9:40 இருக்கும். ஸோ நீங்கள் தான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இட்ஸ் மிமித்தன் அண்ட் திஸ் இஸ் சஜித். ஸோ சஜித் வந்து கேமரா பிடிச்சிருக்கான். ஸோ இங்கே என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நைட் யாருமே போகக்கூடாது. மெயினாக அங்கே இருக்க அம்மன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மணி வந்து 9:40 10 கிட்ட இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க. கட் கட் கட். ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிறதுனால ஸோ நம்ம நடந்து வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நான் வீட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்ல அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அது போனா ஈஸி. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்க வரேன். இங்க எதுவுமே ஒரு ஆள் நடமாட்டம் கூட ஒரு ஆள் நடமாட்டம் கூட இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ நாங்களே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பேசிட்டு இருக்கோம். சஜித்கே செம்ம திகில் பயம். ஆனா இங்க வந்து நைட் அந்த அம்மன் கோவில் இருக்கிறதுனால யாருமே அவ்வளவா வெளியே வரமாட்டாங்க. ஸோ அம்மன் கோவில் இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கே பயமா இருக்கு. நாங்க இந்த ரிஸ்க் எடுத்துட்டு போறோம். இந்த ஹாண்டட் ஆப்ஸ் இப்படி காட்டுனதுனால எங்களுக்கு வந்து ஸோ இந்த கோவிலுக்கு போகலாம் நைட்டு அப்படின்னு தோணுச்சு. ஸோ எங்கள் பாட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த கோவிலுக்கு போகக்கூடாது, நைட்டு தனியாக போகக்கூடாது, போவேணாம், அங்கே வந்து அடிச்சிடும் சாமி அப்படின்னு எங்கள் பாட்டிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தொட்டு அங்கே இதுவே ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க. காய்ஸ், ஒருத்தங்க ஒரு பேய் அப்படின்றதை யாரும் நம்பாதீங்க. ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன்னா, பேய் இருக்குன்னு சொன்னவங்க எதுக்கு சாமி இருக்குன்னு சொன்னாங்களா? அதனால பேய் வந்து நம்பாதீங்க, அவங்க அப்படிதான் உருட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்துட்டோம். வி ரீச்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நாய் குலைக்குது. நாங்கள் வரும்போதே மரத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே கும்பிட்டுட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போடுன்றாங்க. ஸோ நீ செருப்பு காய்ச்சிட்டு இங்கே கும்பிட்டுருக்கலாம். சரி, ஓகே, இங்கே கும்பிட்டாச்சு. நம்ம அப்படியே அங்கே கண்டினியூ பண்ணலாம். கட். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்குது. பட் ஆனால் அம்மன் கோவிலுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். யா வி ரீச்ட் இட். நாய் வேற குலைக்குது. எனக்கு அது வேற ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ காய்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா உள்ள பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் பிகில் கலப்புது. அங்கே ஒரு அங்கிள் பார்க்குறாங்க, அங்கே ஒரு அங்கிள் வேற பார்க்குறாங்க. கொஞ்சம் கேஷுவலாக இருந்துக்கலாம், ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அங்கிள் பார்த்தனால கருவறைக்குள்ளே போய் காட்டேன். அங்கே பார்க்கவே பயமா இருக்கும், தெரியுதா? சாரி, இங்கே ஏதோ ஹிந்திக்காரன் பாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரம் பூஜை பண்ணிட்டு போயிடலாம். எதுவுமே நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. நான் வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து எங்கிருந்து கல்லு விழுது போயிடலாமா? கல்லு வேலை விழுது மேல இருந்து. யாருமே கூட இல்லையே. வாடா போயிடலாம் இங்க இருந்து. டி எனக்கு பயமா இருக்குடா. யாருமே ஐயோ, இந்த அங்கிள் இது கேஷுவல் இல்லாமோன்னு ஒரு இது பயமா இருக்கு. ஸோ என்னால் இங்கே நிற்கவே முடியல, ரொம்ப பயமா இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் பூஜை பண்ணிட்டு கிளம்பிடலாம். எனக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கு. யாருமே வேற இல்லை. எனக்கு சுத்தமா பயமா இருக்கு. எனக்கு இங்க போகவே இங்க பயமா இருக்கு. அந்த கோவில் நாய் வேற கண்டினியூஸா குலைச்சிட்டே இருக்கிறதுனால என்னால பூஜை பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனா அது அந்த ஊதுபத்தி எங்கடா இருக்கு? எனக்கு ஊதுபத்தி இங்க ஏதோ பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோவில் கிட்ட காலையில தான் வருவாங்கன்னு சொல்லுற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். காலையில இவ்வளவு சாந்தமா இருக்க கோயிலையா நைட் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. சரி, ஏத்தி வைங்க. உருண்டு ஓடிச்சு. இந்த லைட் இல்லாதனால இவன் மூஞ்சி தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த லைட்
லைட்னஸ் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கருப்புறத்தை ஊத்தி தெரு பாருங்க. என்ன காட்டுடா லைட்டா. ஓகே பெண் பார்த்து குத்த மாட்டேங்குது. நிக்கவே கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு ஓடிடுங்க. பயமா இருக்கு இதுல ஒரு மாதிரி கேஷுவலா பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து சாமி. பட் ஆனா நீங்க பாரு. ஓகே இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம். கோலத்து நடுவில் தான் வச்சு ஆரம்பிக்கணும். ஓகே கற்பூரம் ஏற மாட்டேங்குது. ஆனா இது ஏன்டா எனக்கு கல்லு அப்ப வந்து கல்லு இப்போ வந்து விழுது. என்ன கல்லுக்கெல்லாம் வந்து போயிடலாமா? ஏய் வாடா போயிடலாம். எனக்கு வேணாம்டா அதெல்லாம். பயப்படாது தாக்குறாங்க வழி. வாடா போயிடலாம் இங்க இருந்து. போயிடலாமா? சரி வாங்க போலாமா? இல்ல நம்ம இங்கே இது முடிச்சுட்டு போலாம். இல்ல வேற தப்பா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்ன தப்பா நடந்தா என்ன பண்றது? கட். அஜித்துக்கு வந்து பயமா இருக்கான். அவன் வரலன்ட்டான். அவன் தான் வீடியோ எடுத்திருக்கான். நான் மட்டும் ஊதுபத்தி ஏத்திட்டு வந்துடுறேன். கல்லுலாம் வந்து விழுது. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. எப்படி கல்லு வந்து விழுது? அப்பட்ல இருந்து அந்த நாயும் குலைச்சிட்டு இருக்கு. இந்த ஊதுபத்தி வேற சீக்கிரம் எரிய மாட்டேங்குது. காட்டிட்டு பின்னாடி கல்லு இருக்காங்க. திரும்பி பார்க்காம போயிடலாம். எப்பாடி சோ எப்படியும் முடிச்சிட்டோம். எனக்கு இந்த கோவில் நைட்டு வர முடிக்கூடாது. இனிமேட்டு இங்கதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு காட்டு நைட்டு இனிமே வரவே கூடாது. மேட்ச் பாக்ஸ் கூட எனக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நைட்டு இனிமே இந்த கோவிலுக்கு வரவே கூடாது. ரொம்ப பயமாடுச்சு. எல்லாருமே நீங்க ஃபேக்குன்னு கூட நினைக்கலாம். சத்தியமா இனிமே ஃபேக் கிடையாது. எல்லாமே ரியல். எனக்கு செம்ம பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ ஆக்சுவலி திஸ் இஸ் வின்டர். ஆனாலும் எனக்கு ஸ்வெட் ஆகுது பாருங்க எப்படின்னு. நாய் வர அந்த ஏதோ நாய் வர வளர்க்குறாங்க. அதுவும் குறைச்சிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா. நாங்க கருப்பூரம் ஏத்துறோம் கல்லு விழுது. நாங்க போறோம் கல்லு விழுது. எங்க இருந்து அந்த கல்லு விழுது? யார் அதை போடுறா? ஒருவேளை அந்த ஹிந்திக்கார பசங்க யாராவது போடுறாங்களோ இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நாய் இங்க இருக்கு. சோ நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் இங்க இருந்து போறேன். இப்ப நான் பேசுறேன். ஒரு சாமி அப்படின்ற சாமி தான் ஏன் நைட்ல போனா அறையிறாங்க? அதாவது இது ஒரு கேள்விக்குரிய ஒரு கொஷின். அதாவது எங்க ஊர்ல வந்து ஒரு கோவில் இருக்கு. அதான் முனீஸ்வரன் கோவில் இருக்கு எங்க ஊர்ல. அந்த முனீஸ்வரன் கோயிலானா இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. நைட்டு முனீஸ்வரன் கோயிலாண்ட போவாத, முனீஸ்வரன் வந்து ஃபுல்லா நம்ம ரோட்டை சுத்தி காப்பான், அதனால நீ முனீஸ்வரன் கோயிலாண்ட போவாத அப்படின்வாங்க. இவனுக்கு நேத்து தான் தெரியும். நானே வந்து இங்க ஃபுல்லா, அதாவது இங்க ஃபுல்லா நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். அதனால எனக்கு இந்த தெருவை பத்தி கொஞ்சம் தெரியும். ஓகேங்களா? அதனாலதான் நான் சொல்றேன். இந்த ரோட்ல யாருமே இல்லை. அதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய பாயிண்ட். யானானே தெரியல. சரி ஓகே நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இங்க இருந்து இந்த ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ணா 1 கிலோமீட்டர்ல எங்க வீடு வந்துடும். நாங்க பத்திரமா போகணும்னு அந்த அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ காய்ஸ் இந்த மாதிரி நைட்ல நீங்க எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து ஒரு பிராங்க், கல்லுலாம் எப்படி விழும். சத்தியமா விழுந்துச்சு. அப்போ நாய் கூட குறைச்சது. அது கூட நீங்க ப்ரூஃபா எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேக், திஸ் இஸ் ரியல். அந்த காட் ஆல்சோ ரியல் அண்ட் கோஸ்ட் ஆல்சோ ரியல். ஸோ பிலீவ் ஆன் போத். ஓகே ஸோ அவ்வளோதான். பாய். நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். நான் இங்கேயோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நைட் யாருமே போகாதீங்க. ரொம்ப சேஃப் இல்லை. நான் வீட்டுக்கு வந்தோடனே மைக் ஒர்க்கே ஆகலை. ஸோ எல்லாருக்குமே பாய். அந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ணிடாதீங்க. ஸோ இட்ஸ் ஸோ ரிஸ்க். யாருமே பண்ண வேணாம். வேற என்ன சொல்றதுக்கு நடுவில் வீடியோவில் கட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது பயத்தில் சொல்லியிருப்பேன். அது அவ்வளோவா எடுத்துக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.